உளுந்து சட்னி பண்ண இட்லி தோசை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதை 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். நல்லா முறுமுறுப்பாக. அதோட 4 வரமிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். உளுந்து நல்லா செவந்தோன்னா எடுத்துட வேண்டியதான். இந்த வரமிளகாயும் உளுந்தும் வதக்குனதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். வரமிளகாயும் உளுந்தம் பருப்பையும் நல்லா நேவாக அரைச்சிட்டு அதே கடையில் ஒரு வெங்காயம், வல்லாரி வெங்காயம், இதோட ஒரு தக்காளி, பூண்டு, கொஞ்சோண்டு மல்லி, கொஞ்சோண்டு தேங்காய், அதை வறுத்து வச்சு அடுப்பு நிறுத்திட்டு தேங்காய் சேர்க்கணும். இந்த சூப்லேயே ஒரு வதக்கு வச்சுருக்கோம். இதோட கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோம். புளி சேர்த்து வதக்கி வைக்கணும். உங்கள் ருசிக்கு எப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம். இதோட கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் தாளித்து கொட்டி கலந்துடணும்.